வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக கலைப்புலி எஸ் தானு சார் வந்து STR49 ப்ரோமோ வந்து அக்டோபர் 4th ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாளைக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோமோ வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட இந்த நிலமையில் அது வந்து போஸ்ட்போன் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் ஆயிருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதனால் தள்ளி போச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெற்றிமாறன் அண்ட் தென் சிம்பு காம்பினேஷனில் STR49 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வெற்றிமாறனே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு அந்த படம் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் வடச்சென்னை 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வடச்சென்னையோட பேக்ட்ராப்பில் தான் இந்த STR49 படம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சமயத்தில் 4th அன்னைக்கு அக்டோபர் 4th அன்னைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கலைப்புலி எஸ் தானு சார். பட் இப்போ அது வந்து இல்லை, ஆனால் எப்போ வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவின் ரசிகர்களின் அன்பு வேண்டுகோளுக்கிணங்க. ஸோ சிம்புவோட ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்கிறதா வந்து அவர் மென்ஷன் பண்ணி, அண்ட் வெற்றிமாறன் படத்தின் STR மற்றும் வெற்றிமாறன் படத்தின் முன்னோட்டம் திரையரங்குகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் ஒரே நேரத்தில் வெளியிடுவது ரசிகர்களின் இத்தனை நாள் பொறுமைக்கு ஈடு செய்யும் நிகழ்வாக அமையும். ஸோ இவ்வளோ நாள் STR49க்காக ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்கில் அண்ட் தென் சோஷியல் மீடியாலையும் ஒரே டைமில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆகையால் சென்சார் பணிகள் நிறைவுற்று விரைவில் உங்கள் கண்முன்னே அந்த மாபெரும் முன்னோட்டம் வெளிவர உள்ளது. ஸோ என்னைக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து சொல்லலை, பட் சீக்கிரமாகவே வந்து அது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சென்சாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா திரையில் விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சென்சாருக்கு அது கொண்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவர் வந்து கொடுக்கல. இதுவே STR வெற்றிமாறன் கூட்டணி மீது ரசிகர்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் எங்களின் நன்றியை தெரிவிக்கும் சிறப்பு தருணமாகும் அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி STR ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட தான் வந்து முடிச்சிருக்காரு. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 16th, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வீக் வந்து கண்டிப்பாக இது வந்து வரும். ஏன்னா அக்டோபர் 17th வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அக்டோபர் 16th அன்னைக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. வெயிட் வில் பி ஒர்த் அப்படின்ற மாதிரியும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. லைக் அனிருத் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அஃபிஷியலாக என்னைக்கு இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கலைப்புலி எஸ் தானு சார் வந்து சென்சார் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.